Hello all, வணக்கம். இந்த வீடியோல நம்ம இப்போ ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்க்கு இங்கிலீஷ் வந்து ஃப்ளூவென்ட்டா பேசணும்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தெரியணும், நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும், எப்படி ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சுனா இந்த வீடியோல அந்த டவுட்ஸ்லாம் கிளியர் பண்றதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் என்னதான் பண்ணனும் அப்படின்றதை கிளியரா பார்க்கலாம். சோ இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்றது கிடையாது. இனிஷியலா நான் வந்து இங்கிலீஷ் வந்து நான் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் எங்க இருந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணனும் தெரியல, நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணனும் தெரியல, எனக்கு வந்து ஈஸியா வந்து இங்கிலீஷை ஃப்ளூவென்ட்டா எப்படி பேசணும்னு எனக்கு தெரியல அப்படினா அவங்களாமுமே இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சோ நான் ரெகுலரா நிறைய வீடியோஸ்ல சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம லேர்ன் பண்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிராக்டிஸ் பண்றது. ஏன்னா பிராக்டிஸ் பண்ணதான் நம்ம எங்க மிஸ்டேக்ஸ் பண்றோம்ன்றது தெரியும், என்ன மிஸ்டேக் பண்றோம்ன்றது தெரியும், ஓகே நம்ம மிஸ்டேக் பண்றோமா இல்லையான்னு தெரியும், எந்த அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் ஆகுறோம் அப்படின்றது தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? பிராக்டிஸ் பண்ண கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் என்னெல்லாம் பண்ணணும், ஸோ இதுக்கான ரீசன் என்ன, இந்த வீடியோ போடுறதுக்கான ரீசன் என்ன, அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா எப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் டீட்டெயிலாக. ஸோ இப்போ பேசிக்காக இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஜென்ரலாக இப்போ தமிழ் வந்து நமக்கு ஃப்ளூவெண்ட்டாக தெரியும் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய பர்சனுக்கு அந்த கான்செப்ட்ஸ்லாம் நல்லா தெரியும். ஸோ எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி, ஆர் எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் சரி, கான்செப்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப கிளியராக இருப்பாங்க. ஸோ எந்த விஷயத்தில் லேக் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுறதும் சரி, அதை கேட்டு நம்ம எழுதுறதும் சரி. ஸோ இதில் தான் கொஞ்சம் லேக் இருக்கும் அவங்களுக்கு. மற்றபடி கான்செப்டில் வந்து கொஞ்சம் கிளியராக இருப்பாங்க. ஓகே இதுதான் அந்த விஷயம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ இங்கிலீஷ் வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் ஒரு சில ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில கைட்லைன்ஸ் தெரிஞ்சிருக்கலாம், ஸோ ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் தெரிஞ்சிருக்கலாம், ஸ்டெப்ஸ் தெரிஞ்சிருக்கலாம், வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சென்டென்ஸோ இல்லை எப்படி வந்து ஃப்ளூவெண்ட்டாக பேசுறது, ஸோ ஃப்ளூவெண்ட்டாக பேசுறது, எழுதுறது, இதில் தான் அவங்க வந்து லேக் ஆவாங்களே தவிர இதெல்லாம் ஓரளவுக்கு அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓரளவுக்கு ஐடியா இருக்கும், ஓகே இதுதான் இப்படி தான் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை தாண்டி இந்த சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, ஃப்ளூவெண்ட்டாக எப்படி பேசுறது, நம்ம எப்படி எழுதுறது மிஸ்டேக் இல்லாமல் அப்படின்ற ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஒரு பில்டிங் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த பில்டிங்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னது? இந்த பேஸ். கரெக்டா? ஏன்னா பேஸ்மெண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக போடுறோமோ பில்டிங் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ பேஸ்மெண்ட்டும் முக்கியம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். கரெக்டாக? ஸோ இந்த பேஸ்மெண்ட் அப்படின்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதை தான் நம்ம பில்டிங்கையே தாங்கி நிற்க போகுது. இதுவே நம்ம ப்ராப்பராக கட்டலைன்னு வச்சுக்கோங்க, நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இதை கட்டினாலும் ப்ராப்பராக நிற்காது. கரெக்டாக? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பேஸ்மெண்ட். அடுத்தது வந்து என்னென்னா பில்லர்ஸ். ஸோ பேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்ம இந்த பில்லர்ஸ் போடுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த பில்லர்ஸ் அப்படின்றது தான் நமக்கு ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக இருக்கும். ஸோ பேஸ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து வந்து பில்லர்ஸ். அடுத்து வந்து நமக்கு என்னது, மிச்சம் இருக்கிற எலமெண்ட்ஸ், ரூஃப்ஸாக இருக்கட்டும், ஸோ சீலிங்காக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து ரூஃப், சீலிங், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தேர்டு க்ரைட்டீரியாவில் வரும். ஸோ இந்த பேஸ்மெண்ட் அப்படின்ற நான் சொல்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஒன் தான் வேர்ட்ஸ். ஸோ இங்கிலீஷ் அப்படின்ற நிறைய பேர் பயப்படக்கூடிய மெயின் ரீசன் என்னென்னா, ஒன்று அந்த வேர்ட் தெரியாமல் இருக்கும், இல்லைன்னா அவங்க சொல்கிற வேர்டுக்கான அர்த்தம் தெரியாமல் இருக்கும். அந்த ஃபியரை போக்கணும் அப்படின்னா நம்ம இந்த வேர்ட்ஸ் அப்படின்ற இந்த பேஸ்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். வேர்ட்ஸ் அப்படின்னா நான் வந்து புதுசாக தான் ஒரு வேர்ட் லேர்ன் பண்ணுவேன், இது வரைக்கும் யாருமே தெரியாத வேர்ட் தான் நான் யூஸ் பண்ணுவேன், ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி போகாமல் இனிஷியலாக பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ ஃபுட்டு பற்றி, ஸோ இந்த ஃபுட்டுலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இதெல்லாம் வந்து வேர்ட்ஸ்லாம் நம்ம என்னென்ன அப்படின்றத லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேஸோட நேம். ஸோ பிளேஸ் அப்படின்னா இப்போ சென்னை அப்படின்ற அந்த பிளேஸ் நேம் சொல்லலை. இப்போ ஒரு வீடுன்னு எடுத்தாலே ஹவுஸ்ன்னு எடுத்துக்கோங்க, ஹோம்னு எடுத்துக்கோங்க. இந்த வீட்டுக்கு, இந்த வீட்டில் என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்கும்? ஹால், கிச்சன், பெட்ரூம், அந்த மாதிரி பிளேசஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த பிளேசஸோட நேம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். வீடுன்னு இல்லை, இன் ஜென்ரல். ஓகேவா? ஸோ ஃபுட், பிளேஸ், அதுக்கப்புறம் ஃபீலிங்ஸ். ஸோ நமக்கு பேசிக்காக ஒரு சில ஃபீலிங்ஸோட நேம்ஸ்லாம் தெரியும். சேட், ஹாப்பி, இந்த மாதிரி
இருக்கக்கூடிய ரொம்ப ஜென்ரலாக அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஃபீலிங்கோட நேம்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்ம பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ். ஸோ வந்து நான் வந்து நடந்து போயிட்டுருக்கேன், வாக்கிங், சாப்பிட்றேன், ஈட்டிங், படிக்கிறேன், ரீடிங், விளையாடிட்டுருக்கேன், பிளேயிங், ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன், டீச்சிங். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸோட நேம்ஸ்லாம் என்னென்னன்றதை நம்ம இங்கிலீஷில் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணாலே நம்ம ஆல்மோஸ்ட் வேர்ட்ஸ்லாம் கவர் பண்ணுறதுக்கான அர்த்தமாக இருக்கும். இப்போ ஃபுட்டில் வந்து நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரூட்ஸ்னு சொன்னேன், வெஜிடபிள்ஸ்னு சொன்னால் அதை தாண்டி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இப்போ குக்கிங்க்கு வந்து நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம், ஸோ அந்த மாதிரி பொருட்களையுமே நம்ம இங்கிலீஷில் என்னென்னன்றதை லேர்ன் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் பிளேஸ்ன்னு சொன்னேன், இப்போ வீடுன்னு சொன்னேன், ஆஃபீஸ்ன்னு சொன்னேன், வேறு ஏதாவது பப்ளிக் பிளேசஸாக இருக்கலாம், ஸோ இந்த மாதிரி ஒரு தியேட்டராக இருக்கலாம், ஸோ இந்த மாதிரி ஒரு மாலாக இருக்கலாம், அங்கே என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்கும், அந்த பிளேசஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது, ஃபீலிங்ஸ் தெரிஞ்சுக்கிறது. ஸோ ஒருத்தவங்க வந்து எப்படி இருக்காங்க, நம்ம வந்து அதை சொல்லும் போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க, அவங்க நம்ம கிட்ட சொல்லும் போது நம்ம அதை எப்படி வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது. அதை தாண்டி மெயினாக நம்ம பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ். ஸோ பேசிக்காக டே டு டே லைஃப்பில் நம்ம பேசக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் தான் நிறைய வேர்ட்ஸ் வந்து ஃபாலோ ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வேர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஒரு 5 வேர்ட் புது லேர்ன் பண்ணுறீங்களா, அந்த வேர்டை நாளைக்கு ரிவைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணுங்க. ஸோ ஒரு நாள் உட்காந்து நான் 100 வேர்ட்ஸ் நான் படிச்சுட்டு நெக்ஸ்ட் டே எல்லாம் தொடாமல் இருக்கிறதுக்கு டெய்லி 5 வேர்ட்ஸ் நம்ம படிக்கிறது எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது, ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் லேர்ன் பண்ணுறதை விட. ஸோ லேர்ன் பண்ணும்போது கூட நமக்கு ஈஸியாக இருக்கும், அதை படிக்கும் போது நமக்கு வந்து புரிகிற மாதிரி இருக்கும், ஜாலியாக இருக்கும், ஓகே படிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் அதை ரிவைஸ் பண்ணும் போது தான் அந்த படித்தது எந்த அளவுக்கு நமக்கு புரிஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு நமக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பேஸ்மெண்ட் ஒழுங்காக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாதான் இதை வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு வேர்ட்ஸே தெரியலன்னா எப்படி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும்? ஒரு சென்டென்ஸ் அப்படின்றதே செட் ஆஃப் வேர்ட்ஸ் தான் நம்ம சென்டென்ஸ்ன்னு சொல்லுவோம், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸில் வந்து தெரியணும், சென்டென்ஸ் நான் ஃப்ரேம் பண்ணோம் கரெக்டாக அப்படின்னா அதில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ்லாம் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால இந்த வேர்ட்ஸ் அப்படின்றது தான் நமக்கு வந்து ஒரு பேஸே. ஸோ அந்த பேஸ் வந்து நம்ம ஒழுங்காக பில்ட் பண்ணாதான் அடுத்து நம்ம அந்த பில்டிங்கை வந்து ஸ்ட்ராங்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அடுத்தது ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வேர்ட்ஸ் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பாட்காஸ்ட் இல்லை ஏதாவது வந்து சீரீஸ் பார்ப்பீங்கன்னா சீரீஸ், மூவிஸ் பார்ப்பீங்கன்னா மூவிஸ், நியூஸ் பார்ப்பீங்கன்னா நியூஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கீழே சப்டைட்டில்ஸ் ஆன் பண்ணிவிட்டு அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதை பார்த்து சப்டைட்டில்ஸ் லேர்ன் பண்ணமோ, அவங்க பேசுகிறத கேட்டு பழகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த வேர்ட் போய் ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டரும் ஆகும். இன்னொன்று மேஜராக என்னென்னா அந்த வேர்ட் நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம், ஓகே இந்த மாதிரி சென்டென்ஸில் தான் அந்த வேர்ட் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி மீனிங் கொடுக்குது, அது இந்த மாதிரி ஒரு இடத்துல வரும்போது இப்படி பிஹேவ் ஆகுது, இப்படி அந்த வேர்டை சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இந்த லிசன் பண்ணும்போது நிறைய லேர்ன் பண்ணலாம். ஸோ லிசன் பண்ணும்போது நீங்கள் சம்டைம்ஸ் வந்து இனிஷியலாக சப்டைட்டில்ஸ் படிச்சுட்டு லிசன் பண்ணுவீங்க, அந்த மாதிரி டைமில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செகண்ட் வந்து என்ன பண்ணுங்க, வேர்ட்ஸ் நிறைய லேர்ன் பண்ண இல்லை இனிஷியல் ஸ்டேஜஸ்லையுமே மூவிஸ் பார்க்கக்கூடிய பர்சனாக இருந்தால் மூவிஸ் ஆன் பண்ணி கீழே சப்டைட்டில்ஸ் போட்டுட்டு மூவிஸ் பார்க்க ஆரம்பிங்க. சீரீஸாக இருந்தாலும் சரி கீழே சப்டைட்டில்ஸ் ஆன் பண்ணிட்டு சீரீஸ் பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்காஸ்ட் கேட்பீங்க அப்படின்னா பாட்காஸ்ட் கேளுங்க. அதில் வந்து நம்ம சப்டைட்டில்ஸ் ஆன் பண்ண முடியாது, ஸோ ஜஸ்ட் வந்து அதை லிசன் பண்ணிட்டுருங்க. இல்லை ஏதாவது வந்து நார்மலாக யூடியூப்லேயே வந்து பாட்காஸ்ட் இருக்கும், ஸோ அதில் சப்டைட்டில்ஸ் கூட ஆன் பண்ணி நீங்கள் பார்க்கலாம், நியூஸ் பார்க்கலாம் சப்டைட்டில்ஸ் ஆன் பண்ணிவிட்டு. ஸோ இந்த மாதிரி லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தது இப்போ நமக்கு என்னாச்சு, வேர்ட்ஸ் பார்த்தாச்சு, அதை வந்து நமக்கு லிசனிங்கும் சைட் பை சைட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். அடுத்ததான் மெயினாக ஸ்பீக்கிங். ஸோ இந்த ஸ்பீக்கிங்க்கு தான் நமக்கு என்ன ஆகும், இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து ஒன்றா சேர்ந்து ஒர்க் ஆகும், ஓகேவா? ஸோ ஏன்னா நம்ம நிறைய வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணியிருப்போம் அண்ட் சைமல்டேனியஸாக நம்ம அது எப்படி வேர்ட் யூஸ் பண்ணுறாங்க, எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க, அந்த வேர்டு எப்படி ரியாக்ட் ஆகுது, எப்படி பிஹேவ் ஆகுது, அதோட மீனிங் என்ன கொடுக்குது அப்படின்றது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லிசனிங்லேயே கற்றுக்க ஆரம்பிச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் கம்பைன் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், சின்ன சின்ன சென்டென்சஸ் தான் இனிஷியலாக ஃப்ரேம் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஷார்ட் சென்டென்சஸ், ஓகேவா? ஸோ குட்டி குட்டி சென்டென்சஸ், எடுத்தோடனே பெருசாக போகணும்னு அவசியம் இல்லாமல் குட்டி குட்டி சென்டென்சஸ். அதே மாதிரி ஷார்ட் கொஷின்ஸ்க்கு இதையுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ இது ரெண்டும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளே வந்து நார்மலாக டெய்லி பேசிஸில் என்ன கொஷின்ஸ்லாம் நம்ம கேட்போம் அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணலாம். லெட்ஸ் சே வாட்ஸ் யுவர் நேம்
அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஜஸ்ட் உங்கள் நேம் மட்டும் சொல்லாமல் ஐ ஆம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், இல்லைனா மை நேம் இஸ். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன, நம்ம இன்னுமா ஸ்கூல் படிக்கிறோம், இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாக இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கோமே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும், சென்டென்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா ஐ ஆம் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஐ பக்கத்தில் ஆம் வரும்ன்றது நமக்கு ரெஜிஸ்டர் ஆகும். மை நேம் இஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஓகே இது இப்படி தான் ஃபார்ம் ஆகும், ஸ்ட்ரக்சர், ஒரு சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும், அதோட பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும், சப்ஜெக்ட் வரும், வேர்ப் வரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம இந்த ஸ்பீக்கிங்கில் குட்டி குட்டி சென்டென்சஸ்லாம் ஃப்ரேம் பண்ணி நம்ம பேசும்போது நமக்கே மைண்டில் போய் ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் பண்ணும் போது அடுத்து நம்ம மேஜராக என்ன கற்றுப்போம் அப்படின்னா கிராமர் கற்றுப்போம். ஸோ கிராமர் அப்படின்னு வரும்போது ரொம்ப ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த நவுன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதோட டைப்ஸ் தெரிஞ்சுக்கணும், வேர்ப்னா என்ன அதோட டைப்ஸ் தெரிஞ்சுக்கணும், ப்ரோனவுன்ஸ்னால் என்ன அதோட டைப்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வேர்ப்லேயே நமக்கு என்ன வந்துடும், டென்ஸ் வரும், ஓகேவா. ஸோ அதோட டைப்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி மெயினாக சப்ஜெக்ட், வேர்ப், அக்ரிமெண்ட், ஒரு சில ரூல்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இந்த கிராமர் டாப்பிக்கில் கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். நம்ம ஃபர்ஸ்ட்டே கிராமர்லாம் படிச்சுட்டு நம்ம ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணும் போது நமக்கு கிராமர் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் போக மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்னா வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணோம். ஸோ வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணும் போது நமக்கே ஒரு ஆர்வம் இருக்கும், ஓகே இந்த வேர்ட் நம்ம இப்படி யூஸ் பண்ணி பார்க்கலாமா அப்படின்ற ஒரு ஆர்வம் வரும். ஸோ அதனால தான் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேஸ்மெண்ட் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணுங்கள். சைமல்டேனியஸாக வேர்ட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணோம், லிசன் பண்ணோம். ஸோ லிசன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், ஓகே இந்த வேர்ட் நான் படிச்சிருக்கேன், இந்த வேர்டு எனக்கு தெரியும், இந்த வேர்டு அவங்க இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும். ஸோ இது ரெண்டும் நம்ம பண்ணிகிட்டே இருப்போமா. ஸோ இது ரெண்டும் பண்ணிகிட்டே இருக்கிற டைமில் குட்டி குட்டி சென்டென்சஸாக நம்மளே ஃப்ரேம் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுதான் ஸ்பீக்கிங். ஸோ ஏதாவது ஒரு சென்டென்ஸ் எடுங்க, நீங்கள் பார்ப்பீங்க, லிசன் பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த சென்டென்ஸையே நீங்கள் ரிப்பீட் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ அதோட மீனிங்லாம் குட்டி குட்டி சென்டென்சஸ்லாம் கண்டிப்பாக எல்லாருமே நம்ம பார்க்குற சீரீஸ்லையும் சரி மூவிஸ்லையும் சரி பெரிய பெரிய சென்டென்சஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்கலாம் கிடையாது. குட்டி குட்டி சென்டென்சஸுமே இருக்கும், ஈஸியாக புரியக்கூடிய சென்டென்சஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து நீங்கள் அதே ரிப்பீட் பண்ணால் கூட ஓகே தான். நீங்களாம் ஏதாவது ஒரு தமிழ் சென்டென்ஸ் எடுத்து அதை நம்ம இங்கிலீஷ்க்கு மாற்றினாலும் ஓகே தான். ஸோ இனிஷியலாக குட்டி குட்டி சென்டென்சஸ் எடுங்க, குட்டி குட்டி கொஸ்டின்ஸ்லாம் எடுங்க. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குன்றத பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 இது முடிச்சிட்டோன்னே நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும், கிராமர் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கிராமர் அப்படின்னோடனே ரொம்ப டீப்பாக ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, பாசிவ் வாய்ஸ்னா என்ன அந்த லெவலுக்கு போகாமல் இனிஷியலாக நமக்கு ரொம்ப பேசிக்காக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ இது தெரிஞ்சாலே ஆல்மோஸ்ட் நம்மளால பேச முடியும். அது இல்லாமல் மற்ற விஷயங்கள் இல்லாமல் இது இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும் போது இந்த ஒரு சில விஷயங்கள், இந்த டாபிக்ஸ்லாம் படித்தாலே நம்ம கிராமரில் நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே இப்படி தான் இருக்குது, இப்படி தான் வரும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது அந்த டைமே நம்மளோட ஸ்பீக்கிங்காக இருக்கட்டும் சரி, நம்மளோட ஃப்ளூவன்சி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டே இருக்கும். அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீடிங். 5th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் எந்த அளவுக்கு பேசுகிறீங்களோ ரீடிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். ஸோ படிக்கும் போது தான் நம்ம நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுவோம். என்னென்ன நாவல்ஸ் படிக்கலாம், உங்களுக்கு காமிக் புக்ஸ் பிடிக்கணும் அந்த புக்ஸ் படிக்கலாம். ஸோ எந்த மாதிரி புக்ஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி புக்ஸை நீங்கள் வாங்கி இல்லை ஆன்லைனில் கூட PDF டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிக்கலாம். அடுத்தது ஸோ லாஸ்ட்டாக என்ன வரும், ரைட்டிங். ஓகேவா. ஸோ இந்த ரைட்டிங் ப்ராக்டிஸில் என்ன பண்ணுங்கள், டெய்லி பேசிஸில் ஏதாவது ஒரு நோட்லேயோ இல்லை ஏதாவது டைரி எடுத்தோ நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத ஜஸ்ட் ஒரு ஃபியூ லைன்ஸ் மட்டும் நீங்கள் எழுதி பழகுங்க. ஏன்னா நம்ம லைஃப்பில் நம்ம என்னெல்லாம் பண்ணோன்றது நமக்கு ஞாபகம் இருக்கும். புதுசாக ஒன்று யோசிச்சு உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு அந்த அளவுக்குலாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இனிஷியலாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாவல், இந்த மாதிரி ஒரு ஜேர்னல் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஓகே இன்றைக்கி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா நமக்கு இதுலேயே ஓரளவுக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஃபார்மேஷனை வச்சு நமக்கு அந்த கிராமர் ரூல்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பண்ண சைட் பை சைடு என்ன பண்ணும், இந்த 6th ஸ்டேஜில் வர டைமில் நீங்களே என்ன பண்ணணும், தமிழ் சென்டென்ஸ் எடுத்து இங்கிலீஷ்க்கு மாற்ற முடியுதான்றதை பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நான் நம்ம சேனல் நிறைய அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ தமிழ் டு இங்கிலீஷ் எப்படி மாற்றணும், ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் என்ன, ஸோ அந்த வீடியோஸ் நம்ம பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த 6 ஸ்டெப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஃப்ளூவன்சி லெவல் பயங்கர பீக்கில் இருக்கும், பயங்கர
டாப்ல இருக்கும். இது வரைக்கும் நீங்க வந்து நான் இந்த மாதிரி பண்ணுவேனான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுங்க இது எல்லாத்தையுமே. அண்ட் ஃபாலோ பண்றதை விட டெய்லி பேசிஸ்ல நம்ம இதை பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ டெய்லி பேசிஸ்ல பண்ண ஆரம்பிச்சாதான் அந்த எஃபர்ட்டுக்கு உங்களுக்கான விசிபிள் ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். ஸோ நான் வந்து இந்த வீக் பண்றேன், நெக்ஸ்ட் வீக் பண்ணல, நெக்ஸ்ட் வீக் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பிரேக் விட்டு பண்றதுல ஒரு பாயிண்ட்ல நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க. பட் அதோட எடுக்கக்கூடிய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். பட் சீக்கிரமாவே நான் நல்லா ஃப்ளூவெண்டா பேசணும்னு நினைக்கிறவங்க டெய்லி பேசிஸ்ல பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா காமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி பேஸ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் இங்கே வேர்ட்ஸ். அடுத்து நீங்க பேசக்கூடிய கத்துக்கிற வேர்ட்ஸ்லாம் வச்சு லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து அதை வச்சு பேச ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கிராமர் டாபிக்ஸ்லாம் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் புக்ஸ்லாம் படிங்க. அண்ட் ஃபைனலாக அந்த படித்ததெல்லாம் வச்சு கொஞ்சம் சென்டென்சஸ்லாம் வச்சு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் எழுதி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.